வேலை பார்த்தது வேகாமல் அதே வேலை பார்க்கக்கூடாது. போதும்போது இதிலே போடணும். அங்கே பேர் அங்கே கொஞ்சம் சாந்து வைக்கணும், அவ்வளோதான். சாந்து குறையா இருக்குல்ல. ஆமாம், நானும் பல்லு தேய்க்க முடியல. லேசாக தேய்க்கேன், கிடுக்கிடுன்னு ஆடுது. பல்லு போனால் சொல்லு பேர். அது பல்லு கட்ட ரூபா ஆகணும். அது எவ்வளோடா பல்லு கட்ட ஆகும்? 30,000மா? ஆ சி பொண்டாட்டியோட ஹீரோயினா ஒரு காலம் 23 வருஷத்துக்கு முன்னால் ஹீரோயினா நம்பலாம். இப்போ பெணம் கணக்காக கிடக்கும். சுடுகாட்டு பெணம் கணக்கு. இன்னைக்கு சாவியா நாளைக்கு ஹீரோயின். ஒரு காலம் 23 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாலும் உண்மைன்னு சொல்லலாம். இப்போ என்ன உண்மையா? நானே நவுத்துக்கிட முடியேன். போதும்பா ஐயா, அவன்கிட்ட கொடு. இப்போ அவன்கிட்ட கொடு, அவன் பண்ணட்டும். கை வலிக்கும்ல ஐயா. நீ கலவை போட வாங்க வா. ஐயோ பாவம், அவன் போட்டு உடைக்காது. கையால் தான் இந்த வேலை பார்க்கணும். கஷ்டம்ல, அதான் சொல்லு. நீ கலவை போடுப்பா, அவன் உடைக்கட்டும். இது கை வலிக்கும். இது அங்கேயே உடைச்சி போட்டுருங்க. சரி, நீ கலவை போடுப்பா. பா 4க்கு 1 போடு. சிம்ட வேஸ்ட்டாக காய்ங்க. 4க்கு 1 போடு, காலி பண்ணிட்டு போடு. அப்படியா? அப்போ இந்த மழை வந்துட்டுனா எனக்கு சரி, அப்போ 8 போடு. 8க்கு 2. அப்போ காலி பண்ணிட்டு தான் சாப்பிட போனோம். அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ வேண்டாம். அப்போ 4க்கு 1 போட்டால் போதும். வேண்டாம், பொழுதைக்கு ஆளு. அப்போ இந்த வேலை பார்த்துட்டு நீ கலவை மட்டும் உடச்சி வச்சு ஒரு கல்லை வச்சு இங்கே உடச்ச கல்லை வைக்கலாமாங்க. அப்போ எப்படி சொல்றதில்ல. அப்போ அந்த கல்லையும் வெளியே வை. இந்த உடஞ்ச கல் கீழே கிடக்காடா. இந்த கலருடா, அதை வை. இதையும் செட் பண்ணால் தான் பண்ண முடியும். எப்படி வைக்கணும் சும்மா பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வைக்கக்குள்ள எவ்வளோ இந்த 3ஐயும் வெளியே வச்சு தூக்கிடுவியா? ஆமாம், இந்த அட்டை இங்கே வச்சுருவேன். ஆமாம், அதையா வேஸ்ட்டாக ஒன்று இருக்குல்ல. டைல்ஸு உடஞ்சி போகணும்ண்ணா. அப்போ அதை மூடி வச்சிரு. மழை தண்ணி நனையுது, அது நனைஞ்சுன்னா கிடக்கும். வீடு உள்ளெல்லாம் பூசியில். அதுக்கப்புறம் மத்தியில் ஒரு டைல்ஸ் வச்சுட்டு வேறு கல் போடணும். இந்த கல் வெளியே தான் போடுவாங்களோ? இந்த கல் ஆமாம். நமக்கு எவ்வளோ சௌரியமோ அவன் விலைவாசி குறையாத தான் போட முடியும். பணக்காரன் பூரா டைல்ஸ் போடணும்னு போட முடியுமா? நம்மகிட்ட எவ்வளோ பைசா இருக்கோ அதுதான் போட முடியும். ஆ 8 எடுத்துட்டியா? அப்போ இன்னும் 2 எடுத்துட்டு சொல்லுதேன். இடவெளி இருந்தால் வேணும்ல, உடச்சி போட. ஆ அங்கே ஒன்று கிடக்கு. இன்னும் 2 எடு. மீதி இருந்தால் உள்ளே வச்சுருவோம். வேறு பூட்ட வேண்டாம். இல்லை இருக்கட்டும். சரி, சும்மா சாத்தி போடு. அப்போ வேலை முடிச்சுட்டு பூட்டிடுவோமா? ஆ பத்தியா மூடி வேற முடி சேர முடிக்கு. இந்த முடியை வச்சுட்டேன். இது போதும். இதெல்லாம் எடுத்துக்கலாம். திறந்தது. ஆ மாட்டேன். நாங்களும் சொன்னேன் உங்களுக்கு புரிய மாட்டேன்ட்டு. யாரு இப்படிதான் நாங்கள் இதை எடுத்து விட்டுருவோம் அப்படின்னா. இப்போ நீ அதை உடைச்சல எனக்கு இதை உடைச்சா ஞாபகம் டென்ஷன் ஆகுது எனக்கு. இதை எத்தனை தடவை உடைச்சிருக்கான் இப்போ தான் நான் சொன்னேன். 4 தடவை உடைச்சி போட்டிருக்கேன். நம்மளா ஆமாம் வருமா? இப்படி இழுப்பான். வருது. கொஞ்சம் இடவெளி விட்டா தண்ணி போவதுக்கு. ஆ சரிடா. எப்படி போஸ்ட்டில் உடைக்க போகிற? ஐயா உள்ளத்துக்கு போட்டுருவான். ஆ போஸ்ட்டு உடஞ்சிருயா. ஐயா போஸ்ட்டை உடச்சி போடுற. நான் 5000 கொடுத்து கட்டியிருக்கேன். இங்கே காப்பாற்றிருக்கேன் எல்லா மக்களையும். இப்படி 10 கல் உடைச்சேன்னா சுவாலி முடிஞ்சிடும். போஸ்ட்டு கீழே விழுந்துடும். கடைசியில் சிமெண்ட்டை வச்சு பூசி விடு. வாரத்தில் ஆனால் தண்டை நினச்சி சிமெண்ட்டை வச்சு பூசணுண்டா. கீழே விழுந்துனா என் வீட்டில் விழுந்தாலும் சுவாலி முடிஞ்சிடும் எல்லாம். இனி சுவாலி முடியதான் வழி பார்க்கும். பார்த்தியா? சாவடிக்க வழி பார்க்கும். எனக்கு புரிஞ்சிட்டு. முதல்ல அங்கே முடியிட பிறங்க வாடா. ஆமாம், அங்கே தான் பிரச்சனை. இங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது.
அந்த பிரச்சனை தீருமால என்ன? இது 2 பிரச்சனை. காப்பி இப்போமே ஒன்றும் இருக்காது. சமோசா காலையில் போட்டால் வடை இருக்கும். ஊசனோடைய தலையில் தள்ளிடுவோம். அம்மா இங்கே இந்த ஜரத்துக்கு போகும்போது இங்கே உடைக்கணும். போதும். அந்த கல்லை கொஞ்சம் சாச்சி வைடா. ஏடா அந்த கல் நேரம் வரப்பில் வைடா. வராதுக்கா, அங்கே பிடிக்குங்க. அப்போ தானே இங்கே கல் வைக்க முடியும். கல் எப்படி அப்பா அந்த மட்டத்துக்குன்னா அதான் அப்படி போகும். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு சொல்லுங்க. என்னானோ அப்போ இதை கொஞ்சம் இங்கே தள்ள முடியுமா? அதை அப்போ ஒட்டியே வை. ஏடா ஒட்டியே வைடா. இங்கே அரைக்கல் எப்படிடா அப்போ இந்த சைடில் இவனும் ஒருத்தன். அதை யோசிக்க மாட்டா. கொஞ்சம் கிழதலையே ஒட்டி வை. கிழதலையே ஒட்டியே வை. கழுது கொஞ்சம் இடைவெளி விடு போதும். ஆமாம் இருக்கும். இதில் கொஞ்சம் சாந்து வைக்கணும். அது ரொம்ப பள்ளமாக போயிட்டு. இது உயரமாக இருக்கா பள்ளமாக இருக்கா? இது உயரமாக இருக்கா பள்ளமாக இருக்குது பாருடா. இப்போ தண்ணி வராது. இதை கொஞ்சம் சாந்து வச்சு வைக்கியா? சாந்து வச்சு அதில் கொஞ்சம் சாந்து வச்சு வைடா. ஏடா நான் சொதக்கல. அதில் கொஞ்சம் சாந்து வச்சு வைடா. மட்டக்கம்பு வச்சு பிடி. இதுக்கு தான் மட்டக்கம்புன்னு ஒன்று வச்சுருக்கான். அந்த கம்பு வச்சு பிடி. ஸ்மால் ஸ்டோன் டு ஸ்மால் ஸ்டிக் பண்ணி எடுக்கலப்பா. ஸ்டிக் டு விட இப்போ பாரு. இங்கே கேப்பு தருதா நீ பாரு. ஏடா நீ பாரு. இப்போ இதுக்கு தான் பார்க்கணும். கரெக்டு தான். நீ சொல்லதா பொய்யா இருக்கும். நீ செய்த பொய்யா இருந்தாலும் இருக்கும். என்ன பாரு கம்பு உண்மையே சொல்லிடும். கரெக்டா இல்லையாடா? அப்போ நீ இது ஏன் யூஸ் பண்ணல? இதுதான் கேள்வி. இதை யூஸ் பண்ணியிருக்கணும்ல. நீ யூஸ் பண்ணி நீ எனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கணும். எக்காங்க பாரு அப்படின்னு என்னைய திட்டியிருக்கணும். நீ 2 திட்டு. கரெக்டு தானேடா? ஏடா கரெக்டு தானே? ஏடா இதை ப்ரூவ் பண்ணி என்ன திட்டியிருக்கலாம்ல. கரெக்டு தானேடா? அப்படி சரி அப்படி இருக்கட்டும். இனிமேல் தொடாத. அதை இனிமேல் தொடாத. இந்த கல் வச்சு பாரு. அல்ல இதில் வை. நிற்குமா? இல்லை இதை இப்படி உடையேன். இப்படி உட. இதை அப்போ உடைச்சக்கூடாண்டா. ஐயா அப்போ உடைச்சி கொடு. நீ சுற்றியால் உட்காந்து உடடா. ஏடா இதே போல் உட. 4 இது உட. இன்னும் உட. இதே போல் அப்படி ஆட. அங்கெல்லாம் வேண்டாம். கவர்மெண்ட்டுக்காரன் காட்டாமனா கீழே விழுந்துட்டா நம்மளை உள்ளே பிடிச்சி போட்டுரும். நீ அதை போட்டு ஒடிச்சிட்டு கிடக்கு. அதை போட்டு ஒடிச்சிக்கிட்டு கிடக்காத. என்ன யாரா பார்த்தாங்கன்னா எலக்ட்ரிஷியன் உள்ளே தள்ளிடுவேன்னு. இப்போ வேலைக்கு போகாமல் இருக்க. போய் சொல்லுதான். நான் கோயம்புத்தூரில் போய் கையாளு வேலை பார்க்கன்னு சொல்லுதேன். கம்பெனிலே வேலை பார்க்க. பெரிய லீவ் எடுத்து வந்த. லீவ் எதுக்கிட்ட எடுத்து வந்த? கல்யாணத்துக்கு வந்தேன். அப்படியா? இப்போ மழை பெஞ்சிட்டு கிடக்கலாம். போனோம்ல பெற எவனையும் வச்சிடக்கூடாது ப்ரைவேட்டில். எவ்வளோ சம்பளம்? 20. அப்போ வேலை இல்லைன்னு போய் சொன்னேன். சரி உடைச்சது இதில் வை. யோசிக்கிட்டு அதை என்ன செய்யலான்னு யோசி. இது இப்படி தான் உடையும். இதில் வை. அப்போ வாசல்ல. அப்போ அங்கே போட்டுடா. ஏடா அங்கே போட முடியுமா? அந்த இதில் இங்கே பாரு. அங்கே போட முடியுமான்னு பாரு. அங்கே அதில் போட்டுறேன். அவ்வளோதானே. இப்படி திருப்பி வை. நல்ல முக்கை அங்கே திருப்பி வைடா. நல்ல முக்கை. எல்லாம் ஓட்டக்கல்லை வச்சு தானே போட்டிருக்கு. அதான் உடஞ்சிட்டு இதுவும் உருப்படியான கல்லை வச்சு எங்கே போட்டுருக்கு. அது கூட அவனே உடைக்கட்டும். வேஸ்டாக்காதடா. அப்புறம் உனக்கு வேலை கிடைக்கலன்னு போய் சொன்னேன்.
வேலை கிடைக்கல, எழுதி போட்டிருக்கேன் கிடைக்கலன்னு. அப்புறம் 20,000 சம்பளம் வாங்குதல்ல, அப்புறம் என்ன? அது தானா எல்லாம். ஆப்பா, நான் தான் ஒரு வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன்னு நினச்சிட்டேன். அங்கே கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன், இப்போ தான் வந்தேன், டீ வேலையோட வந்தேன். வேலைக்கு அதை அடிக்காத. உடைய வேண்டாண்டா, வேலைக்கு சேர்த்துக்கிடுவானா? அதெல்லாம் சேர்த்துக்கிடுவான், கூப்பிட்டு தான் இருக்கானு. என்ன வேலை? கம்பெனியில் கணக்கு எடுக்க. அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டேன், இதை பண்ணிக்கிட்டு இருக்க, வேற எவனே வச்சிடாம. வச்சானா வச்சுட்டு போனான். வேலை கிடைக்கும், இப்படியே படிச்சுட்டு இந்த வேலை பார்ப்பேன். அப்படி மாற்றி வைடா, அந்த ஷார்ப்பாக இருக்கிறது அங்கே வைடா. கொஞ்சம் மேக்க தள்ளி, கொஞ்சம் மேக்க தள்ளி வை. இன்னும் கொஞ்சம் மேக்க தள்ளி. அந்த கல்லுக்கு நேராக வரணும்ல, நேராக வரணும். கதவு, ஆமாம், கதவு வேற திறந்து பார்க்கணும்ல. ஏடா இல்லாமட்ட தரடா, கதவை திறக்கலாம் அங்கே வெளி. அப்படி திறந்தே வேலை பாருங்க, வருதா? அப்போ இதில் வைக்கல, அதையும் பார்க்கணும்லடா. சரி கொள்ளுத அப்பா, சும்மா கடைக்காக காடிச்சு கிடிச்சு போட்டான். ஒன்று கூடமாட்ட பேர் அது ஹோட்டலுக்காரன் என்ன காலி வைக்கான் நாயா, அது எங்கேயோ போய் திங்கி சாகுது. வீட்டுக்குள்ளே வந்தேன்னா கொண்டுருவோம். நீ நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சு நன்றி கேட்டேன். ஓடிடு கண்டுது ஊர் பையன் நாய்க்கு நான் ஜாத்த போட்டு கெட்ட பேர் கட்டுக்கிட்டு ஏன் உடச்சி போட்டுறாங்க, கதை உடைச்சிடாங்க. கல் உடைஞ்சாலும் பரவாயில்ல, கதை உடைச்சி போட்டுறாங்க சொல்லிட்டேன். கதை உடைச்சேன்னா 17,000 பிறகு கேட்பேன். கதவை உடைச்சிட்டேன்னா இருக்கட்டுமே, அது போட்ட பிறகு இங்கே தள்ளிக்கலாம். எடா இப்போ பாரு, கதவை திறக்க முடியாமல் போயிடாம அது திறந்தே இருக்கட்டும்டா. ஆமாம், பூட்ட வேண்டாம், திறந்தே இருக்கட்டும். அதுக்கு தான் கதை நல்ல வேலை சொன்னேன். எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு சொன்னேன்னா, ஆமாம், எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு சொன்னேன்னா அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிருக்கும். எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும். அப்போ இதுலேயும் கல் போட முடியாதுல்ல. பற்றியா போட்ட பிறகு வேஸ்ட்டு தானே, எத்தனை நேரம் போட்டு எடுக்க முடியும். நல்ல வேலை இந்த ஐடியா சொன்னான். நானும் இப்படி தானே ஒரு ஐடியா, என் மூலையே எவ்வளோ கோளாறு ஆயிரும். அப்போ வீட்டுக்கு முடிச்சுட்டு நான் பாட்டு படப்பேன். ஷூட்டிங் எடுக்க முடிக்கட்டும். உடனே இயர்ஃபோன், நாளைக்கெல்லாம் இயர்ஃபோனை கொண்டு வா. போனால் பேசிக்கிட்டு இருப்பேன், அதையும் எடுப்பேன், வேலை பார்த்துட்டே பண்ணு. இயர்ஃபோன் வேண்டாம், பாட்டை நீ மட்டும் கேளு. ஏன்னா ஷூட்டிங் எடுக்கண்டானு பாரு. இப்போ அந்த பைப்பு போட்டியா இனிமேல் எடுக்க முடியாதுல்ல. அதுதான் அப்போ தானே எடுக்க முடியும் ஒவ்வொரு ஸ்டேஜ். என்ன வேறு மேக்கிங் திஸ் ஒர்க் அண்ட் வாட் இஸ் த டோர் டு ஓப்பன். அந்த டோர் வந்து திறக்க முடியுமா பார்த்து பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு டெஸ்ட் இட் வெதர் த டோர் இஸ் ஓப்பன் ஆர் நாட். ஸோ யூ ஹேவ் டு டெஸ்ட் இட் அண்ட் யூ ஹேவ் டு மீட் பத்தியா. அதில் நீ கல்லை வச்சுப்பேன்னு வச்சுக்கோ, கதவை தான் தூரம் எடுக்கணும். அப்போ தான் இன்னும் 3 நாள் வேலை கிடைக்கும். யார் நீ சொல்லணும், கொத்தனார் கதவை திறந்து பார்க்கணும். அவன் சொல்லியிருக்கான், சும்மா இரு, பாராட்டு, இன்னும் காப்பாற்றி கொடுத்துருக்கான். கதவை உடைச்சா இன்னும் 2 நாள் கூலி இருக்குது. சரியா? ஒரு ஐடியா சொன்னால் கொத்தனார் தான் இந்த வேலை பார்க்கணும். இப்போ கேளு, நான் அவன் பேச போய் தான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். என்னடா ஒரு ஐடியா கிடைக்கல, ஐடியா கிடைக்கா இல்லையா? தண்ணிங்க வேற போட்டு சைட்லன்னா ரேஸ் அப்படி சாந்த சுத்தம் வந்துட்டு பாத்தி மாதிரி போட்டுருக்கேன். சரியாக தான் இருக்கும், அப்புறம் ரொம்ப தட்டும். அப்புறம் அங்கே எந்த கல்லை போட, இதே போல் அங்கே போட்டு வைப்போம். கேளு, ஆமாம், அங்கேயும் பார்த்துக்கிடணும். அது திறக்க முடியுது அவன் மூஞ்சில அடிச்சிடாம. இதெல்லாம் பிரச்சனை இல்லைடா, வந்துடும். போதும் போதும், சூப்பராக போட்டான். ஓரத்தில் மட்டுமுக்கா. ஆமாம், சாந்த வச்சு வச்சுருக்கு. அது வச்சு பேராது. ஆமாம், திறக்க முடியாது. ஏன்னா அது இப்படி அங்கே போதும், மேடை பார்த்து. சரி போதும், இதே போல் அங்கே போட்டுரும், அவ்வளோதான்.
ஆமாம் லாக் போட்டு விட்டுருந்தா கதவு மணிக்கு வரும். உடஞ்சிரும், மூஞ்சில் அடிச்சிடும். உள்ளோடி லாக் போடு. இப்போ இதுலேயும் கல் வைக்க போகிற, சின்ன கல் இதுலக்கா இதில். இதுலையா? ம், இதில் உடைய முடியல. இந்த கல் வச்சு பாரு. இது தண்ணி தான் கூடி போயிருமா, இந்த தண்ணி கூடி, அந்த தண்ணி அங்கே கூடி போயிடும். இது கல்ல வைக்கணும்னா அப்படி வச்சு பாரு. வச்சு விட்டுறாங்க உங்களுக்கு. இது மட்டும் மேடாக தெரியும் உங்களுக்கு. தண்ணி எங்கூடி போகும்? தண்ணி வர தண்ணி இப்படி தான் வரும். இதுக்கு தான் வரும். வந்துருமா அங்கே? அப்போ வச்சு விட்டுரு, வச்சு விட்டுரு. நீ இதையும் சேர்த்து வை. மண்ணு பட்டி ஏற்றணும்னா கொஞ்சம் சிமெண்ட்டை போட்டு வைடா. அந்த அளவுக்கு போடணும். நான் சொல்லுதே கேளு. சிமெண்ட்டை போட்டு வச்சுட்டு இந்த தண்ணி இங்கே ஓடி போகிறாப்புல வச்சிரு. அவ்வளோதானே. அந்த தண்ணி அங்கே ஓடி போடுற. புரியுதா? அப்படி வச்சிரு. அப்போ மண்ணை போடு, சாந்து மண்ணை போட, தண்ணி ஊற்றி போடு. அதில் வைக்காடா, கொஞ்சம் கீழே போயிடும். வெயிட்டு ஏற்றணும். கொஞ்சம் தண்ணியை கூட வேணும். ஆமாம், கட்டியாக இருந்தால் தான் நடக்கும். பின்னாடி இருக்குது தண்ணி. சரி, இது மேலே போடணும்னா ஒட்டணும்ல. கொஞ்சம் வையேன். ஒரு 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 பாத்திரத்தில் தண்ணி கொண்டாந்து வையேன்டா. ஏய், உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நீங்கள் எத்தனை பேருடா உங்கள் வீட்டில்? ஆ, 3 பேர். பொண்ணு எத்தனை, பையன் எத்தனை? 3 தான். அவ்வளோதான். அப்படியா? இப்போ 2 பேர் கல்யாணம் ஆகிட்டோ? ஆ, ஆமாம். உன்னோட மூத்ததா இளையதா? மூத்தது. அப்படியா? பிள்ளைகள் இருக்கா? ஆமாம். உங்கள் அண்ணனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? 2. பொண்ணா பையனா? 2 பையன் தான். உங்கள் அண்ணன் எங்கே வேலை பார்க்காங்க? கான்ட்ராக்ட் மாதிரி தெரியுமா? கான்ட்ராக்ட் மாதிரி தான். ஆமாம், சொல்லுவாங்க. அங்கே தான். தெரியும். இன்னொரு அண்ணன்? வண்டியோட தான் அண்ணன். பெரிய அண்ணன்? பெரிய அண்ணன் அங்கே தான் கான்ட்ராக்டுக்காரர். அங்கே 2 பேருமே அங்கே தான். அங்கே தான் கேட்டிருக்கேன். மாறி வேணும். நீ ஒழுங்காக எலக்ட்ரிக் வேலை பார்த்து ஒழுங்காக வேலை பாரு. பென்ஷன், பிஎஃப் எல்லாம் வரும். நீனே இந்த கரண்டி பிடிக்க அலையாத. இப்போ நான் வேலை நின்று தான் சும்மா இருக்கேன். ஏடா வேலையே விடாடா. வேலை கிடைக்காது. ஒருத்தன் படிச்சுட்டு சும்மா கிடக்கான். படித்த லைனில் போனான். நான் பாரு, இங்கேயே இருந்தோம்னா பெர்மனெண்டாகி 1 லட்சம் வரும். அங்கே 28 வருஷம் 28 ஸ்கூலு. ஹிந்தி தெரியாது, மராட்டி தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீ வேலையை விட்டுறாதானே. அது யார்? யாரோ மண்டையை ஆட்டிட்டு போகுது. உனக்கு தெரிஞ்சாளா? உங்களுக்கு தெரிஞ்சாலும் யாருன்னு எனக்கு கண்ணே பற்ற. டீச்சர் சுகர் வந்து கண்ணே தெரியும். சாமியாடிக்கெல்லாம் சுகரே வராது மகன். மனுஷி தானே. காலேஜில் வேலை பார்த்து இனிப்பாக குடித்தா வராமையாக இருக்கும். 10 வருஷம் சீனியாக போட்டு குடிச்சு சுகரு, ப்ரெஷரு. ஒரு கம்பு வச்சு உடையண்டா. அப்போ ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணு. ஆனால் ஸ்ட்ராங்கான கல் தானேடா. ஸ்ட்ராங்கு தான், ஆனால் ஒழுங்காக உடைய மட்டும் உடைக்கவே தான் கஷ்டமாக இருக்குது. எங்கே வாங்கினே இந்த கல்? அந்த கல் இருக்கிற அது ஈஸியாக உடையும். தலைக்கல் எங்கே வாங்கினே இந்த இது ஏன் உடைய மாட்டேங்குது? காரணம் சொல்லு பார்ப்போம். பேபி ஜல்லி. இல்லை இது காரணம் சொல்லிடு. நான் 1000 ரூபா தந்துடுவேன். நீ சொல்லு பார்ப்போம். 1000 ரூபாயா? 1000 ரூபா தந்துடு. ஏன் உடைய மாட்டுக்கு சொல்லு பார்ப்போம். வைப்ரேஷன் போடுதாங்களா கல்ல? என்னது? அப்படி கிடையாது. நான் சொல்லட்டா ஆன்சரு. தலைக்கல் ஒரே போல் சமமாக இருக்குமா? இதில் இந்த இடையில தூக்கிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த போட்டாப்புல இருக்கா. கதவு பிடிக்கும்ல. நம்ம அம்மங்கண்டு போட்டு கணக்காக இருக்கா. அம்மங்கண்டு போட்டுற இடத்துல சீக்கிரம் உடையாது. மொட்டையாக இருக்க இடத்துல சீக்கிரம் உடைஞ்சிடும். காரணம் சரியா? ரைட்டா? சரி, அப்போ தர லூஸு தர மண்டையை உடைச்சிப்பேன். தரேன்னு சொல்லியாச்சு. சாந்து மட்டும் போட்டுட்டோம்க்கா. இதே போல பள்ளத்தில் போட்டிருக்கோம்னா அது மேடாக்கும். நீ தூரம் வச்சிரு. உடஞ்ச டைல்ஸு எல்லாம் தலைக்கல் உடஞ்சே இருக்குல்லடா. ஏடா தலைக்கல்ல உடஞ்சே இருக்குல்ல. கொஞ்சம் உயரமாக இருக்கும்லாக்கா. அதே மாதிரி தலைக்கல்னா பள்ளமாக இருக்கிறது இருக்குல்லடா. இதை விட அது பள்ளமாக தான் இருக்கும். இதை விட அது பள்ளமாக இருக்கும். அது கொஞ்சம் கீழே சொல்லி நம்ம அடித்தாலும் போகாது. அது அவ்வளோதான். உடஞ்ச தலைக்கல் போட்டிருக்கியா? ஏடா
உடஞ்ச தலைக்கல் போடு. உடஞ்ச தலைக்கல் போடு. கரெக்டாக இருக்கு. இருக்கா? ஏடா அவ்வளோ பெரிய கல்லில் இவன் ஒரு அறிவாளி. கேரு லாக் போட்டுக்காங்கக்கா, இல்லைன்னா மூஞ்சில் அடிச்சிடும். ஆமாம். எடை லாக்கை போட்டு வைக்க வேண்டியதுதானே. சின்ன கல் கொண்டு வாடா. பொடி கல். நானே இதை வைப்போம். போடு சேகர் முதல்ல செஞ்சு வச்சு பார்த்துக்கிடும். இது போதும். அது உயரமாக இருக்கும். இது போதும். இது போதும். மற்ற எல்லாம் போகாது. இதெல்லாம் வேண்டாம். இது வேண்டாம். எடுத்துட்டானா இப்படி எடுத்துக்கணும். சரி, இது இப்படி உள்ளதை எடுத்து கொடுடா. அதே போல் எடுத்து கொடு. வெள்ளை சரி, ஒயிட்டுனா ஒயிட்டு வை. அப்போ தான் நல்லா இருக்கும். பிடிக்காதுமா உள்ள தட்டி வச்சிரு. நைஸாக தான். ஏடா வெள்ளைன்னா வெள்ளைக்கல் எடுத்துகிட்டு வாடா. ஏடா அந்த கல் வேண்டாம். அசிங்கமாக இருக்கும். தூரேடு. வெள்ளை கல்ல அசிங்கமாக ஆக்கிட்டான். ஏடா வெள்ளைக்கல்ல இப்படி இந்த கல் வை. வெள்ளைக்கல் அதை வை. இந்த கல் அங்கே வை. இந்த கல் என்ன வடிச்சிட்டு. சரி, போதும் இருக்கட்டும். சிமெண்டை வச்சுக்கலாம். விட்டுரு. சாய் அசிங்கமாக இருக்கு கலர். இதை அங்கே வைக்க முடியுமாடா? வெள்ளை கல் மட்டும் வை. மற்ற தூர போடு. ஆமாம், வீட்டு முன்னால் கருப்பு கல்லே வைப்பாங்க. அப்படியே வைக்கிறேன்டா. மாற்றி அந்த கோடு கணக்காக இருக்கிறது அங்கே வரணும். சரி, அப்படியே வை. இல்லை குட்டி கல் இருந்தால் போட்டுருவோம். அப்போ ஒரு சட்டியில் வெள்ளைக்கல் புறம் கொண்டாரு சொல்லு. ஏடா ஒரு சட்டியில் வெள்ளைக்கல் புறம் எடுத்துகிட்டு வா. இருக்கட்டும் இருக்கட்டும். இருக்கட்டும். இங்கே அப்படி போட்டு விட்ரு. இங்கே ஏடா பூக்கல் இருக்கா? வெள்ளையும் ரோஸும். வெள்ளையும் ரோஸும் ஒன்றே ஒன்று வேணும். கிழக்கல். காப்பி ஆண்டரியா போ. ஏய் காப்பி ஆண்டரியாடா. காப்பி இல்லை ரோஜாப்பூ இருக்கா? ரோஜாப்பூ ஒரு ரோஜாப்பூ ஒன்று எடுடா. ஆமாம், மேக்க வச்சுருக்கல. அப்போ கிழக்க வைக்கணும்ல. கிழக்கையும் அதே போல் வைக்கணும்லடா. இல்லை கணக்கு பெரசி அள்ளி பார்த்துட்டேன். சுக்கு 100 போயிடும். அதெல்லாம் வந்து யாத்திராமலாம் அவனை தலையை வெட்டிய உனக்கு வெட்டிடுவியா? எப்படி பறவையால் எனக்கா நிற்ப. அதுக்கு தான் அதை விரின்னு. ஏடா சாக்க விரிவிடா. நாளைக்கு வேலை வேணுமாடா? மண் இல்லைன்னா என்னடா வேலை பார்ப்பியா? இந்த வேலையை முடிப்போமுக்கா. நான் சொல்லிக்கிறேன். ஆமாம், வண்டி வந்து இது காயணும்ல. ஐயோ நாளைக்கு போட்டோம்லையே. சரி, இப்போ கடைக்கடையும் போட்டு விடுங்க. நாளைக்காவது வச்சுருக்கலாம். அது வேண்டாம்டா. வெள்ளைக்கல் வைடா. ஆமாம், வண்டி வர சொன்னோம்ல. இதை ஏறிக்கிட்டுலாம் போவேன். ஏற்றிக்கிட்டு அதான் பார்த்து. ஏடா இப்படி தலை மாற்றி வை. அந்த உடச்சிட்டான். பூ கணக்காயிட்டு உடச்சி. ஏடா தூர டக்குன்னு உடச்சா போயிட்டு துக்கு 100. என்ன அழகு டைல்ஸ். அடே என் வீட்டுக்காரே யூடியூப்பில் வந்துருக்கு. டைல்ஸ் போட்டிருக்கா. நான் கோடீஸ்வரனை கட்டியிருந்தா டைல்ஸ் போட்டிருக்கானா. பிச்சைக்காரனை கட்டினா இதை தான் வைக்கணும். என் தம்பியை போல் கோடீஸ்வரனை கல்யாணம் முடிச்சிருக்கணும். 50 லட்சம் டைல்ஸ் போட்டு கழிச்சு போட்டு அதை வச்சு கட்டிக்கிட்டு கிடங்க. என் வீட்டுக்காரன் சொல்லுதான், டைல்ஸ்லாம் போட்டு கட்டிச்சியோ? அவன் உழப்பில் கட்டுதான். ஏடா என்ன வச்சுருங்க. எல்லாத்தையும் அங்கே தள்ளி சரியாக வந்துடும்டா. குட்டி கரண்டி அவன்கிட்ட கொடுடா. நீ எடா காயதுக்குள்ளே வைடா. என்ன செய்ய? என் நிலமை 1 லட்சம் நான் வாங்குத கை. எங்கள் அம்மா இருக்கே, ஒரு பைசா இல்லாமல் ஆக்கிட்டேன். அவட்ட பிச்சை எடுத்து திங்க. அவள் இருக்க வரைக்கும் திம்பேன். அதில் ஒரு ரேஷன் கடையில் 10 கிலோ அரிசி வாங்கி தந்துடுங்க. அப்படி சொல்லியிருக்கேன். வந்தால் தான் உறுதி. 300 ரூபா கூட கேட்கான். சரி தின்ட்டு போ, வேலைக்கு வேணும்னு சரின்ட்டு. அப்படி வைங்க. இதை எப்படி திருப்பி வைடா. இதை ஐயா இதை அது இருக்கட்டும். ஐயோ கடவுளை, அது சரியாக இருக்கா? ஏன் திருப்ப? இதை திருப்புன்னு என்ன பக்கத்து கல் அதை அப்படி டர்ன் பண்ணி இப்படி திருப்பி வை. ஷார்ப்பானது.
காப்பி ஊட்டு சரிப்பா காப்பியை குடிப்போம் வா போயிட்டு வா சைடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி வை நிற்கவே மாட்டேங்குது அப்படி வை இதே போல் அங்கே எடுக்கணும். இந்த கல் எடுத்துகிட்டு வெள்ளை கல் போட முடியாடா அண்ணன் வடக்க இருக்குது வடக்க வீடு ஏழு நல்ல கல்லில் பண்ணாலும் கந்தடிச்சுட்டு போட மாட்டாங்க கரெக்டா? ஏடா ஏடா உடஞ்ச கல்லில் அழகா போட்டால் தான் கந்தடிச்சுட்டு வரும். நான் சொல்லுதா கரெக்டா? ஏடா நான் சொல்லுதா கரெக்டாடா? நல்ல கல்லில் போடுறதா பெருமையாக பேச மாட்டாங்க. உடைச்ச கல்லில் தான் சிரமம். அங்கே எல்லாம் உடைச்ச கல். எங்கள் அம்மா என் தம்பி கழிச்சு போட்ட கல் அது. யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல யாராவது சொல்லுவாங்களா உடைச்ச கல்லில் அவ்வளோ அழகாக கட்டியிருக்குன்னு? என்ன பேர் அதெல்லாம் பேர் துக்குடா. அவருக்கு எவ்வளோ பொறுமையாக போட்டிருப்பார் அது வைக்கணும்னா. உங்களுக்கு இதிலே பொறுமை இல்லைன்னு வேறு பன்னீர் தான் வச்சார். அவ்வளோ பொறுமை எவ்வளோ பொறுமை ஆனால் அதை வைக்கிறதுக்கு சொல்லி அவ்வளோ உடஞ்ச கல் ஒன்று அங்கே இருக்கிறதான் கல் இல்லை. சரி நல்ல கல்லை போடுன்னு வச்சுருக்கு கல் இல்லைன்னு பாறை கட்டிட்டாங்கன்னா நான் சொல்லட்டுமா? அப்படி வீடான வீட்டில் வாசலில் இப்படி கையில் அப்படியே பாறை கட்டுவேன்னு சொல்லுவா. அப்போ நீங்களே அடித்து கொண்டுருவே போலுக்க. அடித்து கொண்டுட்டு சொத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன நல்ல புத்தி வீடான வீட்டில். இப்போ சாப்பிடட்டா எனக்கு அந்த எப்படி நான் வளரலை, அந்த குடும்பத்தில் பிறக்கலை. எனக்கும் வாயில் வரும். விளையாட்டு சொன்னானுக்கா நானும் விளையாட்டுக்கு 10 வார்த்தை சொல்லட்டுமா? நான் மாரியா தடுதான் வாயில் சொன்னேன்னு வச்சுக்கா நாளைக்கு அம்மா போட்டுருவோம் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும். நான் அப்படி சாப்பிட விட மாட்டேன் யாருக்கும். நான் அப்படி பிறக்கலை. எங்கள் அம்மா அப்பா வளர்ப்பு அப்படி வளர்த்துருக்காங்க. இங்கே நாளைக்கெல்லாம் யாரும் வர வேண்டாம், அவனும் வேண்டாம், வேறு கடையத்தில் உள்ளவனும் வேண்டாம். வேறு ஆளை வச்சு வேலை பார்த்துக்கிடும். எத்தனை பேரை வாசலில் வந்து நீ ஆஃபன் இதை உடடா முக்கால் கல் நைஸாக ஒரே ஒரு கல். சரி போனால் போகுது உட போனால் போகுது. அது வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். இதில் அளந்துக்கையேன் அளவு கரெக்டாக தான் இருக்கும். உடையாதுக்கா சொன்னா தலை மாற்றி உட. சரி வை. ஓரளவுக்கு பரவாயில்ல. இவ்வளோதான் வரும். அதுக்கு சரி மத்தியில் வைடா. அங்கேயும் இங்கேயும் செம இடைவெளி விட்டு வை. ஏய் நீ அதை நிரப்புடா ஐயா. இங்கே எப்படி நிரப்புனே அதே போல் நிரப்பு. எடா உடஞ்ச கல்லை மட்டும் வைங்கடா. ஓடே நான் பைசா தந்துடுறேன். சும்மா ஒன்று யாரும் எனக்கு வேலை பார்க்க வேண்டாம். 1/4 மணி நேரம் உனக்கு 1 மணி நேரம் 80 ரூபா. 1/4 மணி நேரத்துக்கு 20 ரூபா தந்துடுவேன். அவனுக்கு 25 ரூபா. சும்மா யாரும் எனக்கு ஏடா இந்த உடஞ்ச கல்லை வைடா. என்னடா அண்ணா அதில் எப்படி வச்சுக்கோ அதே போல் வைடா. கடவுளே அசிங்கமாக இருக்கலாடா. அதை போல் வைடா. நீ வெள்ளைக்கல் குடுடா. உடஞ்சது எங்கடா? வெள்ளைக்கல் எடுப்போம். உடஞ்ச டைல்ஸ் எங்கடா? அங்கே வச்சுருந்தால மீதி எங்க? ஏடா மீதி இருந்துல எங்கடா? அதை போட்டுட்டு மீதி அது எல்லாத்தையும் எப்படி வச்ச? போய் சொல்லாத. ஏடா எல்லாத்தையும் எங்கடா வச்ச? கொஞ்சம் அந்த அங்கே வெள்ளைக்கல் இன்னும் இருந்துல அண்ணா இருக்கலாம். வேற ஏடா இந்த ரோஜாப்பூ இருக்கிறது இங்கே வை நேரு. இந்த ரோஜாப்பூ இருக்கிறது என்ன இந்த சைடு வைடா. மேக்க இங்கே வை. இங்கே வை. ரோஜாப்பூ எங்கே இருக்குதுல்ல? அண்ணா இருக்கலாம் அண்ணா. இதான் ரோஜாப்பூ. ஆமாம் அதை இங்கே வை. இங்கே வை மேக்க. அப்படியே முடிஞ்சிட்டு இங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ. உனக்கு என்ன என் பாடு அப்படி கிடையாது. இது தலை மாற்றி வை. அந்த சைடு போகிறாப்புல இந்த கல்லுப்பா. இது வாசல். அந்த கல்லுப்பா. இந்த கல் இது இருக்குல்ல அதை அப்படியே திருப்பி வை. வாசலில் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்ல பார்க்க. அங்கன்னா ஒன்றும் தெரியாது. இவ்வளோ டெக்னிக்காக நான் சொல்லி கொடுக்கேன் உங்களுக்கு. இதே இப்படி சொன்னோம்ல எப்படி இடா வைக்க சொன்னேன். இது நேருக்கு வையடா. நேருக்கு தானக்கா இருக்கு. இருக்குல்ல இந்த கோடு இருக்க இடத்த இப்படி வைடா. இதை அப்படி திருப்பி வையணும். அந்த அதை எடு. அதை தூர எடு. எடா அதை தூர எடுடா. நீ ஒன்று பண்ணு. சரி ஒரு குச்சியை வச்சு ஒரு சதுரமாக ஒரு கோடு வரைச்சிட்டு அடுக்கு எடா. அது ரைட்டு. அதையும் எடுக்க. சரி எடுத்துட்டான் பாரு. அவள் சும்மா இரு. நாளைக்கு வேறு எங்கேயும் வேலை இருந்தால் பாருங்க. மண்ணெல்லாம் கொண்டு வரல போட்டு வரவும் மாட்டோம் நாங்கள். சரிப்பா சந்தோஷம் ஒரே நாள் சந்தோஷம். இவ்வளோ நாள் வேலை பார்த்து கொடுத்தா ரொம்ப நன்றி.
என் பாட நான் யார்கிட்ட போய் சொல்ல. என் நிலமை அப்படி இருக்கு. இடம் இங்கே ஒரு கோடு கணக்காக வரட்டுண்டா அது நேரம். நீ அடுக்கட அங்கே வாடா. ஏன்னா நான் கையாளுக்கு அடிக்கிறேன். நீ அப்படியே என்ன பேசிக்கிட்டே கரண்டி எடுக்காதே. அதே இங்கே பேர் இங்கே ஹைட்டாக போடு, அங்கே லோவாக போடு, அங்கே அவ்வளோ சாந்து வச்சா இன்னும் ஒரு டெக்னிக். இப்போ எப்படி இருக்கு பாரு. இப்போ நல்லா இருக்கா? அப்போ வச்சா நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். அப்புறம் கற்றுனா ஒரு சைடு வச்சிடும். ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தா கற்றுக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு பன்னீர். ஏடா அதில்